எடப்பாடி இன்னைக்குள்ள கான்செப்ட் படி 20 விழுக்காடு அவர் எடுத்திருக்கிறாரு. அன்புமணியால ஒரு 3 விழுக்காடு வரலாம். 4.3 கூட போட்டுக்கோங்க. ராமதாஸுக்கு குறைச்சலா தான் கொடுக்க முடியுது. அன்புமணி கிட்ட தான் இருக்கிறாங்க தெளிவு. அப்போ ஒரு 3 போட்டுக்கிடுங்க, 23. தினகரன் 3/4 தான் எடுத்தாரு. அவரு அன்புமணி கொஞ்சம் எக்ஸஸா போட்டு 1 போடுங்க. 1 கீழே தான் அவருக்கு ஓட்டு எடுத்திருக்கிறாரு. 1 விழுக்காடு போடுங்க. 20, 23, 24. மோடி பிரதமர்னு அண்ணாமலை எடுத்த வாக்குக்கு உரிய சீட்டு கொடுத்தாதான் அந்த ஓட்டு வரும். நீங்க 30 சீட்டு கொடுத்தீங்கன்னா வர்றதே 4 விழுக்காடு தான் வரும்னு நீங்க 4 விழுக்காடுக்கு தான் ஒருத்தனே அதை காலி பண்ணிட்டீங்க. பிஜேபியை காலி பண்ணி அண்ணாமலை லீடரா வர விடாம தடுத்து வரப்போறது உங்களுக்கு 4 விழுக்காடு தான். அதிகபட்சம் 6 விழுக்காடு வருதுன்னு நீங்க 30 விழுக்காடு தான் உங்களுக்கு இந்த அணியால உங்களுக்கு வர முடியும். இதுக்கு மேல வர முடியாது. ஸ்டாலின் சட்டமன்ற மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. 47.3 விழுக்காடு எடுத்தது அவர் தலைமைக்கு விழுந்த வாக்கா தான் நான் பாக்குறேன். இப்ப ஸ்டாலின் கூட தேமுதிக கூட சேர்ந்திருக்கிறாங்க. தேமுதிக கூட சேரும்போது அவங்க மக்களவை தேர்தலில் 2.7 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. கிருஷ்ணசாமி அவருக்கும் கொஞ்சம் ஓட்டு இருக்கு. கிருஷ்ணசாமி முடிவெடுக்கல, அவரும் என்ன முடிவெடுக்காருன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அப்ப ஏடிஎம்கே அணி திமுக அணி கம்பாரிசன்ல திமுக அணி 50 விழுக்காடு வாக்க நெருங்குறாங்க. அந்த பெண்களுக்கான உரிமை தொகை, அந்த மாதிரி நலத்திட்டங்கள், அது நெகட்டிவ் ஓட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுது. தென் இந்தி போராட்டம், விலைவாசி உயர்வு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஜெயலலிதாவுக்கு 2014 இருந்து 2016 4 விழுக்காடு வாக்கு குறைஞ்சது. அது காங்கிரசும் ஸ்டாலினும் திமுகவும் ஸ்டாலின் எல்லாம் அன்னைக்கு கலைஞர் தான் சேர்ந்ததுல உள்ள ஒரு ரிப்பிள் எஃபெக்ட். இதுல எல்லாமே சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு 4 விழுக்காடு வாக்கு குறைஞ்சது. குறிப்பா மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா எடுத்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள், பொள்ளாச்சி, கரூர் போன்ற பகுதிகளில் ஜெயலலிதா எடுத்த வாக்குகள் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்ததுனால ஒரு 4 விழுக்காடு வாக்கு குறைஞ்சது. அந்த மாதிரி இப்ப ஸ்டாலினுக்கு ஓட்டு குறையதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு, என்ன இருக்குது? எதுவுமே இல்லையே. நான் மக்களவை தேர்தலில் ஸ்டாலின் 48 விழுக்காடு வருவாருன்னு சொன்னேன். இப்ப சொல்றேன் ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்குக்கு மேல எடுப்பாருன்னு சொல்றேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.